பொள்ளாச்சியில் தம்மிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டு பணம் பறித்ததாக பெண் ஒருவர் போலீசாரிடம் அண்மையில் புகார் அளித்தார். இந்த புகார் தொடர்பில் விசாரணை மேற்கொண்ட போலீசாருக்கு அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி காத்திருந்தது. இந்த ஒரு பெண் மட்டுமல்ல, பள்ளி மற்றும் கல்லூரி மாணவிகள் உட்பட பெண்கள் இளம் ஆடவர் கும்பல் ஒன்றால் பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டது தெரிய வந்தது. தனிப்படை அமைத்து தேடுதல் வலை வீசிய பொள்ளாச்சி போலீசாரிடம் சபரிராஜன், சதீஷ், வசந்தகுமார் உள்ளிட்ட 3 சிக்கினர். இவர்களிடம் நடத்திய விசாரணையில் பெண்களை மயக்கும் வேளையில் தங்களுக்கு தலைவனாக செயல்பட்டவன் திருநாவுக்கரசு என்பவன்தான் என வாக்குமூலம் அளித்தனர். இதனிடையே இந்த பாலியல் சீண்டல்களில் சில அரசியல் கட்சியினருக்கும் தொடர்பு இருப்பதாக திருநாவுக்கரசு வெளியிட்ட ஆடியோ வீடியோ பதிவால் விவகாரம் விஸ்வரூபம் எடுத்தது. மேலும் ஆளுங்கட்சி எம்பி மற்றும் கட்சி நிர்வாகிகள் சிலருக்கு இதில் சம்பந்தம் இருப்பதாக பேச்சு எழுந்ததால் பரபரப்பு அதிகரித்தது. இதன் தொடர்ச்சியாக திருநாவுக்கரசும் கைது செய்யப்பட்டார். இவ்வழக்கின் முக்கியமான குற்றவாளி திருநாவுக்கரசு கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் மீது கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். அவரிடமிருந்து 2 செல்போன்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. இவ்வழக்கை பொறுத்தமட்டும் வேறு யாரும் சம்பந்தப்படவில்லை. 4 பேர் மட்டும் சம்பந்தப்பட்டுள்ளதாக சொல்லியுள்ளார். பாலியல் வன்கொடுமை சம்பவமாக இருந்த இந்த விவகாரத்தில் அரசியல் சாயம் பூசப்பட்டதும் அனைத்து பத்திரிகை மற்றும் ஊடகங்களின் பார்வையும் பொள்ளாச்சியின் பக்கம் திரும்பியது. கைது செய்யப்பட்டவர்களிடம் கைப்பற்றப்பட்ட செல்போனில் பெண்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்தும் வீடியோக்களும் பிளாக்மெயில் செய்ய பயன்படுத்திய வீடியோ, ஆடியோ மற்றும் போட்டோ பதிவுகளும் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதன்பின் 4 மீதும் குண்டர் சட்டம் பாய்வதாக காவல்துறை அறிவித்தது. இந்த வழக்கில் வேறு நபர்களோ அரசியல் தொடர்போ யாருக்கும் தொடர்பு ஏதுமில்லை. இது சம்பந்தமாக தவறாக செய்திகள் பரப்புவது மீது சட்டப்படி நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். இது மட்டுமின்றி கடந்த 2 ஆண்டுகளில் தற்கொலை செய்து கொண்ட இளம் பெண்கள் குறித்து விசாரணை முடுக்கிவிடப்படும் என்றும் காவல்துறை அதிரடியாக தெரிவித்தது. இதனிடையே இந்த 4 சிக்கிய இளம் பெண் ஒருவர் கத்தி கதறும் வீடியோ வெளியாகி பெண்களை பெற்றெடுத்து வளர்த்து வரும் குடும்பத்தினரின் மனங்களில் இடியை இறக்கியது. அண்ணா, என்னை விட்டுவிடுங்கள் என்ற அந்த பெண்ணின் கூக்குரல் கேட்பவர்களின் மனதை சோகத்தால் உருகச் செய்வதாக இருந்தது. இதைத் தொடர்ந்து இவ்வழக்கில் தொடர்புடைய அதிமுக கட்சி நிர்வாகி நாகராஜ் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். இதன்பின் பாலியல் குற்றவாளிகளை காப்பாற்ற அதிமுக அரசு துணை போகிறதா என திமுக தலைவர் ஸ்டாலின் காட்டமாக கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளிக்கும் விதமாக பேசிய சட்டப்பேரவை துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன், தேர்தல் நெருங்கியுள்ள இவ்வேளையில் திமுக திட்டமிட்டே தங்கள் கட்சியின் பெயருக்கு களங்கம் ஏற்படுத்த முயல்வதாக தெரிவித்தார். முதன்முறையாக பாதிக்கப்பட்ட பெண்ணின் குடும்பத்தார் என்னிடத்திலே தான் தொடர்பு கொண்டு இப்படியான சூழ்நிலையில் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னார்கள். உடனடியாக காவல்துறை அதிகாரிகளை தொடர்பு கொண்டு இதன் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்ததும் நான் தான். அதற்கான பத்திரிகை ஆதாரங்கள், தொலைக்காட்சி ஆதாரங்கள் அனைத்து ஊடகங்களிலும், அனைத்து முக்கிய தொலைக்காட்சிகளிலும் இது குறித்து என்னுடைய பேட்டிகள் வெளிவந்திருக்கிறது. பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதியை ஒரு கெட்ட பெயரை உண்டாக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். தேவைப்பட்டால் சம்பந்தப்பட்ட குடும்பத்தாரே இதற்கு தொலைக்காட்சியிலே பேட்டி கொடுப்பதற்கும் தயாராக இருக்கிறார்கள். இதையெல்லாம் தூண்டி விடுவது மு.க. ஸ்டாலினுடைய மருமகன் சபரீசரன். எப்படி இதை நான் சொல்கிறேன் என்று சொன்னால், எந்த செய்தியும் எந்த பத்திரிகையிலும் வெளிவராத நிலையில் என்னுடைய படத்தை போட்டு ஒரு அரசியல் கட்சி பிரமுகரினுடைய 2 மகன்களுக்கும் இதிலே தொடர்பு இருக்கிறது என்று சொல்கிறார் என்று சொன்னால், இது எவ்வளவு பெரிய பிரட்டுத்தனம், இது எவ்வளவு பெரிய பொய் பிரட்டு என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் திமுகவுக்கு கைவந்த கலை, மட்டரகமான செயல். அரசியல்வாதிகள் மட்டுமின்றி சித்தார்த், ஜிவி பிரகாஷ் உட்பட பல திரையுலக பிரபலங்களும் பொள்ளாச்சி பாலியல் கொடுமைக்கு எதிராக கண்டனங்களை பதிவு செய்தனர். இந்த தருணத்தில்தான் திருநாவுக்கரசு அவரது குடும்பத்தினருடன் எடுத்துக்கொண்ட புகைப்படம் சமூக வலைதளங்களில் வெளியாகி ஒட்டுமொத்த தமிழர்களின் கோப கடலையும் தன்னகத்தை வாங்கிக் கொண்டது. பொள்ளாச்சி மட்டுமல்ல, இது போன்ற பாலியல் அத்துமீறல்கள் அரங்கேற்றப்படுவதற்கு முக்கிய தளங்களாக அமைவது ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களும் ராங் நம்பர் ஃபோன் கால்களும் தான். தெரியாத நபர் ரெக்வஸ்ட் கொடுத்தால் அதை அக்செப்ட் செய்வதும்,
தெரியாத நம்பரில் இருந்து வரும் கால்களை புறந்தள்ளாமல் தொடர்ந்து பேச்சு கொடுப்பதும் தான் நமக்கு தெரிந்த பெண்கள் சிலர் செய்யும் மிகப்பெரிய தவறான செயல். இணையவாசி பெண்களிடம் ஆசை வார்த்தைகள் கூறி தங்களின் இச்சை வலையில் சிக்க வைக்க துடிக்கும் மோசமான இளைஞர் கூட்டம் சில நெட்டிசன்ஸ் என்ற போர்வையில் நோட்டமிடும் பருந்தை போல சுற்றி கொண்டே இருக்கின்றன. இதனால் பெண்கள் தங்களின் தனிப்பட்ட தகவல்களையும் புகைப்படங்களையும் சமூக வலைதளங்களில் பதிவேற்றுவதை தவிர்ப்பது நல்லது என்கின்றனர் பாதுகாப்பு ஆலோசகர்கள். கூடா நட்பு கேடில் முடியும் என்பதை உணர்ந்து தொலைநோக்கு பார்வையுடன் பெண்கள் செயல்பட வேண்டும் என்பதே தற்போதைய மிகப்பெரிய விழிப்புணர்வாக கருதப்படுகின்றது. நல்ல அறிமுகமான நட்பு வட்டாரத்தில் இருப்போரை தவிர்த்து மோசமான சில வெளியாட்களை நட்பு வளையத்திற்குள் புதிதாக கொண்டு வர நினைக்கும் இளம் பெண்களுக்கு பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை சம்பவம் சத்தம் மிகுந்த ஓர் எச்சரிக்கை மணி என்றே சொல்லலாம். செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள kaverinews.tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.